Hello friends, welcome to Job Seekers Junction. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஒரு ஸ்டடி பிளானர், அது பற்றின சிலபஸ்ஸு, ஸோ அதுக்கான ஃப்ரீ மெட்டீரியல் நீங்கள் எங்கெங்கே மெட்டீரியல் அக்சஸ் பண்ணிக்கலாம், ஸோ ஃப்ரீ வீடியோ கோர்சஸ் எங்கெங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 நாள் இருக்குது. இன்னும் எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா June 9th வந்து சொல்லியிருக்காங்க குரூப் 4. ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 days உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும், எப்படிலாம் படித்தா நீங்கள் பாஸ் பண்ண முடியும், ஸோ அதுக்கான மெட்டீரியல் சோர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்ல போகிறேன். எவ்வளோ சீக்கிரம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முடியுமோ நான் சொல்லிடுறேன். மறக்காம இந்த வீடியோட கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா வீடியோ எண்டில் தான் வந்து உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் நேமு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன். ஸோ இப்போ வந்து சிலபஸ் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குரூப் 4 அண்ட் விஏஓக்கான கால் ஃபார்ம். இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பேப்பர் தான், அப்ஜெக்டிவ் டைப்பு. இதை வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நீங்கள் எழுதுவீங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பின்னு 2 பார்ட் வச்சிருக்காங்க. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி ஸ்கோரிங் டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தான் உங்களுக்கு இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க், அப்புறம் 150 மார்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க. மொத்தமாக 3 hours எக்ஸாம், டோட்டல் டியூரேஷன் 3 hours, டோட்டலாக 300 மார்க். ஓகேங்களா? அதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க் நீங்கள் 90 மார்க் எடுக்கணும். இந்த 300 மார்க்ல தமிழ் மட்டுமே உங்களுக்கு 150 மார்க் வந்து கொடுக்குறாங்க. 150 மார்க்குக்கு தமிழ் மட்டுமே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது 100 கொஸ்டின் 150 மார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் பில ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு இருக்கு. அதுவுமே உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். இது வந்து 75 கொஸ்டினும், அடுத்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். அது ஒரு 25 கொஸ்டின். டோட்டலா ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின், அதுவும் 150 மார்க். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். டோட்டலா பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் 300 மார்க். இதுதான் வந்து எக்ஸாமுக்கான பேட்டர்ன். பேசிக்கா இப்படிதான் இருக்கும் எக்ஸாம் பேட்டர்ன். இதுல இந்த 300 மார்க்ல நீங்க மினிமம் 90 மார்க் எடுத்தாதான் பாஸ். ஸோ மேக்ஸிமம் மார்க்கு கட் ஆஃப் அப்படின்றத அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் தாண்டிங்கன்னா தான் உங்களுக்கு போஸ்டிங் ஆர்டரே கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம என்னென்ன சிலபஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா பொது தமிழ். தமிழ் சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த தமிழ்ல இருந்து 3 பிரிவா பிரிச்சுக்கிறாங்க தமிழை. ஃபர்ஸ்ட் வந்து இலக்கணம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இலக்கியம், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இது 3 பிரிவா இருக்கு. ஸோ இது 3ல என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க, என்னென்ன நீங்க படிக்கணும் அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது மொத்தமா பாருங்க. பிரித்து எழுதுக, எதிர்ச்சொல், எடுத்து எழுதல், இந்த மாதிரி நிறைய டாபிக் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாபிக்லையும் இதெல்லாம் வந்து நான் சிலபஸ் வைஸா நான் தேடி தேடி படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்கையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புக்கா நீங்க தேடி தேடி படிக்கிறதுக்கு டைமே ஓடிடும். சரிங்களா? உங்களுக்கே வந்து சோம்பேறித்தனமாயிடும். அதனால நான் சொல்ற விஷயம் என்னன்னா 6th இருந்து 10th வரைக்கும் கம்பல்சரி எல்லா தமிழ் புக்கையும் அட்டை டு அட்டை மறக்காம படிச்சிருங்க. அதுவே போதும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இதுல உள்ள எல்லா சிலபஸுமே கவர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ +1 நான் படிக்க வேணாமா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக நீங்க அதையும் படிச்சே ஆகணும். அது ஏன்றதை நான் பின்னாடி சொல்றேன். +1 +2 படிச்சு வச்சுக்கிறது நல்லதுதான். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ காம்படிஷன் இருக்கு. ஸோ ஒரு மார்க் எடுத்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அப்படின்ற பட்சத்துல நீங்க படிச்சு வச்சுக்கிறது நல்லது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து நீங்க 90க்கு மேல எடுத்துட்டீங்க மார்க், 90 93 மார்க் மேல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஓவரால் மெயின்ஸ் மார்க்ல ஓவரால் ஃபைனல் மார்க்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இது ரொம்ப கஷ்டமாவும் இருக்காது. நீங்க படிச்சுட்டீங்க, திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டீங்களா டாபிக். இது 3 தான் டாபிக் தமிழ்ல. இது 3ல இருந்தா உங்களுக்கு வளைச்சு கொஸ்டின் கேட்பான். ஸோ இதுக்கான மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஈச் 30 வச்சுக்கோங்க. இலக்கணத்துல இருந்து 30 மார்க், இலக்கியத்துல இருந்து ஒரு 30 மார்க், அதே மாதிரி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோன்றும் அதுல இருந்து ஒரு 30 மார்க். பாக்கி இருக்கிற 30 கொஸ்டின் நான் சொன்னேன். 30 கொஸ்டின் ஒவ்வொரு செக்ஷன்லயும் கேட்பாங்க. பாக்கி இருக்கிற ஒரு 10 கொஸ்டின் வந்து ஈச் கலந்து கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க. டோட்டலா 90 கொஸ்டின். பாக்கி இருக்கிற மொத்தம் 100 கொஸ்டின் தான். அதுல 30 கண்டிப்பா இருக்கும். ஸோ அப்படி பிரிச்சு நீங்க எல்லா டாபிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இதுதான் தமிழுக்கு நீங்க ஒதுக்க வேண்டிய விஷயம். சிலபஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்றத பாத்துக்கோங்க. பட் புக்கை படிச்சிருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்து பார்ட் 2 பார்ட் பில என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். ஜென்ரல் ஸ்டடீஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ். இது வந்து ரொம்ப வேஸ்ட் டாபிக், நிறைய இருக்கக்கூடிய ஒரு டாபிக். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ்ல ஹிஸ்டரி இருக்கும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, இந்த மாதிரி டாபிக். ஹிஸ்டரி இல்ல மாற்றி சொல்ல, ஹிஸ்டரி வந்து சோசியல் வரும். ஸோ சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இது வந்து ஒரு வேஸ்ட் ஏரியா. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 8, அதுல இருந்து நீங்க ஒரு 6 கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ என்விரான்மெண்டல் சயின்ஸ் என்னென்ன டாபிக் அவங்க சொல்லியிருக்காங்கன்றதை இங்க பாத்துக்கோங்க.
ஓகேங்களா, ஜெனரல் சயின்ஸ்ல. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து ஜிஎஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க இருந்து எந்த கொஸ்டின் எப்படி கேட்பான்றது நமக்கு தெரியாது ஷியோர் ஷார்ட்டா. அதனாலதான் நான் வந்து தமிழுக்கு உங்களுக்கு அவ்வளவு ப்ரெஷர் பண்ணேன். ஏன்னா தமிழ்ல வந்து இதுதான் கேட்பாங்க, இதுல இருந்தா கேட்பாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பண்றது ஈஸி. ஸோ இதுல இருந்து வந்து எந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ இதுக்கு என்னென்ன படிக்கணும்ன்றதையும் நான் சொல்றேன். ஸோ ஜியாகிரபி இருக்கு, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்டா கேட்பாங்க. இந்தியன் பாலிட்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியன் பாலிட்டில இருந்து கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்தியன் எக்கனாமி பத்தியான கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கான சிலபஸும் இங்க கொடுத்துருக்காங்க. இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இது எல்லாத்துல இருந்தும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா ஒரு எப்படி சொல்றது 15ல இருந்து 18 கொஸ்டின்குள்ள கேட்பான். அதாவது இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இத்தனை டாபிக் மேல சொன்னேன் இல்லையா, இந்தியன் பாலிட்டி, ஜியாகிரபி, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சரு, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இதுல இருந்து உங்களுக்கு 15ல இருந்து 18 கொஸ்டின், மேக்ஸிமம் 20 கொஸ்டின் வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள கேட்பாங்க. மீதி இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் அதிகப்படியா கேட்கறது இந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9ல இருந்து தான் கேட்பாங்க. யூனிட் 8 என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிடேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுடைய ஹிஸ்டரி, கல்ச்சர், வரலாறு இதை பத்தி தான் ஜாஸ்தி கேட்பாங்க. இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதே மாதிரி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு, இதுல இருந்தும் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பாத்துக்கோங்க, இந்த 2 டாபிக்ல இருந்தா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதுக்குமே நீங்க தமிழ்ல 6th to 10th உள்ள ஸ்கூல் புக்ஸை நீங்க படிச்சீங்கனாலே போதும். அந்த புக்ஸை எப்படி நீங்க அக்சஸ் பண்ண முடியும், அந்த புக்கை எப்படி நீங்க ஈஸியா கெட் பண்றது, எங்க அந்த புக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வீடியோட லாஸ்ட்ல கண்டிப்பா அதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி, ஸோ சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, ஏரியா, வால்யூம், இந்த மாதிரி இத்தனை டாபிக் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் மஸ்ட். இப்போ வந்து ஆப்டிடியூட் உங்களுக்கு கம்பல்சரி வீடியோவா வேணும், கண்டென்ட்டா வேணும் அப்படின்னா அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ஆப்டிடியூட்ல மொத்தம் 25 கொஸ்டின். இந்த 25க்கு 25யுமே என்னால உங்களை எடுக்க வைக்க முடியும். ஏன்னா எல்லா டாபிக்கும் எனக்கும் தெரியும். ஸோ நான் கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களால 25 மார்க் வாங்க முடியும். ஸோ எத்தனை பேர் அதுக்கான அவைலபிலிட்டி நீங்க கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த கண்டென்ட் வீடியோவை ப்ரொவைட் பண்றேன். நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 150 மார்க் பிளஸ் இதுல ஒரு 100 கொஸ்டின் தமிழ்ல, ஆப்டிடியூட்ல 25 கொஸ்டின், 125 கொஸ்டின் ஷியோர் ஷார்ட்டா அவங்க கையில இருக்கு. ஸோ தாராளமா இது நீங்க அடிக்கலாம். ஏன் நான் சொல்றேன்னா இதுல இருந்தா கொஸ்டின் வரும்னு நமக்கு தெரியும். பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா சில உங்களுக்கு ஸ்ட்ராங்கான டாபிக் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி படிச்சீங்கனாலே போதும். அந்த மார்க்கும் இந்த மார்க்கும் ஈக்குவல் ஆயிடும். மோர் ஓவர் பாத்தீங்கன்னா ஒரு 160ல இருந்து 170 மார்க்குக்கு மேல எடுத்துட்டீங்க அப்படின்னா சாலிடா நீங்க வந்து கன்ஃபார்ம் தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு ஜாப்ல ஏதோ ஒரு மூலையில உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் கன்ஃபார்ம். சரிங்களா? ஸோ அதனால எல்லா டாபிக்கையும் தெளிவா பார்த்து தரவா படிச்சுக்கோங்க. ஸோ அதே தான் இங்க வந்து கீழே தமிழ்ல கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல நான் சொன்னேன் இல்லையா, பாலிட்டி, இந்திய வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு, ஆப்டிடியூட், மென்டாலிட்டி, இது எல்லாமே கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து சிலபஸ் அண்ட் டாபிக். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க சொன்னேன்ல, இந்த பார்த்தோம்ல ஜியாகிரபி, கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஜெனரல் சயின்ஸ், ஹிஸ்டரி, இந்தியன் பாலிட்டி, இந்த டாபிக்ல இந்தியன் எக்கனாமி, இந்த டாபிக்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் நீங்க எங்க வந்து புக்கை படிக்கலாம், எதை பார்த்து நீங்க படிக்கலாம் அப்படின்றதை நான் சொல்ல போறேன். குறிப்பா தமிழுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே நீங்க 6th இருந்து 10th வரைக்கும் புக்ஸை கம்பல்சரி படிக்கணும். இதுல வந்து 6th to 8th படிச்சுக்கோங்க. 9th and 10th ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுல இருந்தா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். இதுல வந்து நீங்க போத் சமச்சீர் கல்வி புக் படிச்சாலும் சரி, இல்ல ஓல்டு புக்ஸ் நீங்க படிச்சாலும் சரி, எந்த புக் உங்க கையில இருக்கோ அதை படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒன்ன ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 6th to 10th வந்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 12th வந்து கம்பல்சரி அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு டாபிக் எடுத்துக்கோங்களேன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து 8th புக்ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கா ஒரு ஹிஸ்டரி என்ன அதை மட்டும் தான் சொல்லியிருப்பான். அதுவே நீங்க +1 புக்ல பாத்தீங்கன்னா இதே இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை ரொம்ப இன்டெப்தா டீடைல்டா கொடுத்துருப்பான். அப்ப நீங்க அதையும் நீங்க படிச்சுக்கணும். +1 +2 வந்து நீங்க கம்ப்ளீட்டா படிக்க நான் சொல்லல. சிலபஸை பார்த்து சிலபஸ்ல இருந்து தேவையான இதை வந்து நீங்க +1 +2 படிச்சுக்கோங்க. ஏன்னா அதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தான். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 மார்க்னாலும் மற்றவங்களோட நீங்க கூட வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து யூஸ்ஃபுல்லானதுதான். ஸோ அதனாலதான் சொல்றேன். இப்போ வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்தியன் எக்கனாமி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 10th உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன டாபிக்கா சொல்லி முடிச்சுட்டு போயிருப்பாங்க. அதுவே இதை வந்து ஒரு தனி சப்ஜெக்டாவே உங்களுக்கு +1 +2 இருக்கும். இந்தியன் பாலிட்டியை பத்தியோ இந்தியன் எக்கனாமியை பத்தியோ ஒரு வாஸ்டான ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன் +1 +2 புக்கையும் படிச்சுக்கோங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மெட்டீரியல்ஸை எப்படி நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ்
இங்க பாருங்க, இந்த வெப்சைட்டை பாருங்க, tntextbooks.in அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க, கூகுள்ல போய் அடிச்சீங்க அப்படின்னா இந்த டைட்டில்ல ஒரு இது வரும், தமிழ்நாடு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படின்னு வரும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா புக்கையுமே நீங்க ஃப்ரீயா அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ 6th புக்கை நான் கிளிக் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன். 6th புக்ல நீங்க உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் புக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சமச்சீர் கல்வி புக்கு, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வரும். இந்த சமச்சீர் கல்வியிலையும் தமிழ் மீடியம் புக்கு டேர்ம் 1 ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம் புக்னா இந்த பாருங்க, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், இது எல்லாமே தமிழ்ல உங்களுக்கு இருக்கும் புக்கு. இதை நீங்க தனித்தனியா உங்களுக்கு எந்த புக் வேணுமோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அதே புக்ஸை இங்கிலீஷ் மீடியம்க்கு டேர்ம் 1 இங்கிலீஷ் மீடியம்க்கு ஏற்ற மாதிரி 5 புக்கை கொடுத்துருக்கோம். 5 புக்கை நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? டேர்ம் 1, டேர்ம் 2, அடுத்து டேர்ம் 3 எல்லா புக்கையுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துலயுமே கொடுத்துருக்காங்க. இந்த புக்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணி தாராளமா படிச்சுக்கலாம். ஓகேங்களா? எனக்கு தனித்தனியா வேணாம், மொத்தமா வேணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் இங்க கம்ப்ளீட்டா ஜிப் ஃபைல்ல போட்டு கொடுத்துருக்காங்க. பருவம் 1, அதாவது டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 எல்லாமே வந்து இந்த 5 சப்ஜெக்டையும் கம்பைன் பண்ணி ஒரு மொத்த ஜிப் ஃபைல்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சமச்சீர் கல்விக்கான புக். அப்படியே கீழே வந்தீங்கன்னா அதே 6th ஸ்டாண்டர்டுக்கான ஓல்டு புக்கையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஓல்டு புக்லையும் பாத்தீங்கன்னா 5 ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அப்படின்னு தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இப்படி 2 பிரிச்சு கொடுத்துருக்கான். 3 டேர்மா கொடுத்துருக்கான். டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3. ஓகேங்களா? இப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் தமிழ் எடுத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு தமிழ் புக் எடுக்கிறீங்கன்னா தமிழ் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 6th மட்டும் நீங்க படிச்சு முடிச்சிடணும். ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு புக்கை ஃப்ரீயா அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ். இதே மாதிரி நீங்க 7th புக் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான புக்கும் அதே மாதிரி இங்க பிரிச்சு கொடுத்துருவாங்க. புக் இருக்கு, ஃப்ரீ புக் டவுன்லோட் பண்ணி படிச்சிருங்க. புக்கை படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன், என்னால ஈஸியா கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இதையே தவமா கடந்து படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட நீங்க காம்படிட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு நாளைக்கு 10 மணி நேரமாவது குறைஞ்சது நீங்க படிக்கணும். 10 மணி நேரத்துக்கு மேலேயே நீங்க படிக்கணும். மினிமம் 10 மணி நேரம் நான் சொல்றேன். அப்படி நீங்க படிச்சீங்கன்னா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். புக்கை இன்னைக்கு 6th புக் நீங்க படிக்கிறீங்க, படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு 7th புக் ஆரம்பிக்கும் போது இந்த 6th புக்கை ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ரிவிஷன் எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அப்கமிங்ல அது மறக்காம ஞாபகம் இருக்கும். எக்ஸாமுக்கும் உங்களுக்கு பெரிய ப்ரெஷர் இல்லாம போகலாம். ஓகேங்களா? இது வந்து புக்குக்கான மெட்டீரியல் சோர்ஸ். பாத்துட்டீங்களா? இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோடைய வெப்சைட் தான். தமிழ்நாடு ஸ்கூல் புக் டெக்ஸ்ட் புக்னே இருக்கும். எல்லா புக்கையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கூல் புக்குக்கான அக்சஸ். நோட் பண்ணிக்கோங்க, tntextbook.in அப்படின்ற வெப்சைட். அடுத்தது பாத்தீங்கன்னா TN கெரியர் சர்வீஸ், இந்த இருக்கு பாருங்க, தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் .tn-government.in இப்படின்ற வெப்சைட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் இப்படிதான் இருக்கும். எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே இங்க நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படின்றத இங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் என்னன்றத உங்களுக்கு இங்க எக்ஸாக்டா கொடுத்துருக்காங்க. 1. 2வது, நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க படிக்கிறதா இருந்தாலும் அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து இங்க இருக்கும். நீங்க குரூப் 1 படிக்கிறீங்க, குரூப் 2, குரூப் 2A, BAO, குரூப் 4 படிக்கிறீங்கன்னா அதுக்கான எல்லா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து உங்களுக்கு எல்லா மெட்டீரியல்ஸுமே இங்கே ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. மெயினா இதை நான் எதுக்கு சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, இதுல வந்து மார்க் டெஸ்ட் இருக்கு. 1. இதுல வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். எப்படி ரிஜிஸ்டர் பண்றதுன்றதே நான் சொல்றேன். இந்த பாத்தீங்களா, கேண்டிடேட் ரிஜிஸ்டர் இருக்கும். கேண்டிடேட் அப்படின்ற பேர்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, ரிஜிஸ்டர்னா ஒன்றும் இல்லை, உங்களுடைய பேரு, டீடைல்ஸ், டேட் ஆஃப் பர்த், அப்பா பேரு, அம்மா பேரு, ஆதார் நம்பரு, ஃபோன் நம்பர், இது எல்லாமே கேட்கும். இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கீழே ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும். ரிஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இந்த மார்க் டெஸ்ட் அக்சஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, எல்லாமே நீங்க படிச்சது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்க பார்க்கணும். அதுவும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இங்கேயே பாத்தீங்கன்னா வினாத்தாளும் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பேப்பர். இதுல பாத்தீங்கன்னா குரூப் 4 VAOக்குள்ள போனீங்கன்னா 2011 இருந்து 2022 வரைக்கும் இது வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்கான சோர்ஸையும் இங்க வச்சிருக்காங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர்ல பாத்தீங்கன்னா 2019 எனக்கு ஜென்ரல் தமிழ் மட்டும் வேணும், அதுல உள்ள நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க பாருங்க, அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சா. கிட்டத்தட்ட வந்து அந்த எக்ஸாம்ல கேட்ட தமிழ் கொஸ்டின் எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒரு 100 கொஸ்டின் இருக்கும். 100 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த 100 கொஸ்டினுமே இங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சோர்ஸையும் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதையும் நீங்க படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா அதை படிச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ அடுத்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, சோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேனே,
வீடியோ கோர்ஸ் இப்போ வந்து நிறைய பேருக்கு படிக்கிறத விட வீடியோவா பார்த்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ கோர்ஸை நான் சொல்றேன். இந்த பாருங்க, இந்த இதுதான் வெப்சைட் நேம், டிஎன் கெரியர் சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு யூடியூப் கூகுள்ல டைப் பண்ணீங்கனாலும் இல்லை யூடியூப்லேயே போய் நீங்க டைப் பண்ணுங்க, பார்த்துக்கோங்க. டிஎன் கெரியர் சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா யூடியூப்ல இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது ஒன்றும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கான எல்லா சோர்ஸையும் இங்க கொடுத்துருவாங்க. இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான வீடியோ இருக்கு, ஓகேங்களா. இங்க பாருங்க, டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் சயின்ஸ், டிஎன்பிஎஸ்சிக்கான ஆப்டிடியூட் வீடியோ, டிஎன்பிஎஸ்சி பொது தமிழுக்கான வீடியோ, இங்க பாருங்க இந்தியன் பாலிட்டிக்கான வீடியோ, கிட்டத்தட்ட 45 வீடியோ பாலிட்டிக்கு மட்டுமே அவங்க போட்டிருக்காங்க. ஸோ பொது தமிழ், ஜாகிரபி, டிஎன்பிஎஸ்சிக்கான ஜாகிரபி, நடப்பு நிகழ்வு அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன, ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கான எக்கனாமி, டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ், டிஎன்பிஎஸ்சி யூனிட் 8 அண்ட் யூனிட் 9. யூனிட் 8னா ஒன்றும் இல்லை, நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை பற்றின ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து இந்த வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கோர்ஸையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன், எப்படி நீங்கள் படிக்கணும், அதுக்கான வீடியோ சோர்ஸ் என்ன, சிலபஸ் என்ன, எல்லாமே நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி எஃபர்ட் போடுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. மறக்காமல் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 மணி நேரமாவது நீங்கள் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா தான் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்களே நான் சொல்கிறேன். புதுசாக நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா ஆல்ரெடி படிக்கிறவங்க நிறைய இருக்காங்க. அதனால கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 மணி நேரம் மினிமமாவது ஒரு நாளைக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா தான் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. உங்களுக்கான எல்லா சோர்ஸும் சொல்லியாச்சு. இது போக நீங்க பிரைவேட்டா பர்ச்சேஸ் பண்ணி நிறைய மார்க் டெஸ்ட் எடுங்க, ஓகேங்களா. மார்க் டெஸ்ட் நீங்க போட தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணது போக ஒன்லைனர்ஸ் நிறைய படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா இருக்கட்டும், அல்லது ஒன்லைனரா படிச்சீங்கன்னா தான் அது ரிவிஷன் கரெக்டா இருக்கும், ஓகேங்களா. ஒரு நாளைக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் மார்க் டெஸ்ட் போடுங்க, ஒரு நாள் படிங்க, ஒரு நாள் மார்க் டெஸ்ட் போடுங்க. இப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்க போஸ்டிங் அடிக்கிறதுக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட், ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது பத்தின தகவல்களை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஆப்டிடியூட் பத்தி நான் சொல்லியிருந்தேன். ஆப்டிடியூட் செஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா அதுக்கான கண்டென்ட் வீடியோஸ் நான் ப்ரொவைட் பண்றேன். தேங்க்யூ.